என்ன பார்க்க போகிறோம்னா ப்ராபபிலிட்டியில் 10th ஸ்டாண்டர்டில் என்னென்ன சம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி 9th கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் 10th தான் நம்ம கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நிறையா கேட்டிருக்காங்க. ஓகே, அதனால் ஒவ்வொரு சம்மாக பார்க்கலாம். இந்த ஃபார்ம்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. P of A union B equal to P of A plus P of B மைனஸ் P of A intersection B. இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா அல்லது அப்படின்னு நமக்கு சம்மில் வார்த்தை வந்திருக்கும். இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா ஆர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். இந்த வார்த்தை வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா, இது கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு சம்மாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் பாருங்களேன். என்ன சொல்கிறாங்க? 2 நாணயங்கள் ஒன்றாக சுண்டப்படுகின்றன. அப்போ 2 காயினை நம்ம டாஸ் பண்ணுறோம். 2 காயினை டாஸ் பண்ணால் நமக்கு என்னென்ன கிடைக்கும்? ரெண்டுமே ஹெட்டு, HTE THTT. ஓகேவா? அப்போ என்னோடய NF வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா 4ன்னு வரும். இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? 2 நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைக்க, அதாவது ரெண்டுலேயுமே டிஃப்ரெண்ட் ஃபேஸ் இருக்கும். அப்போ என்னோடய ஏக்குள்ளே என்னென்னலாம் வரும்? இது வராது, ஏன்னா ரெண்டுமே ஒரே ஃபேஸாக இருக்குது. இது வரும் TH. அதே மாதிரி இது நமக்கு வராது. ஓகேவா? அப்போ என்னோடய NF வந்து என்ன வரும் அப்படின்னா 2ன்னு வரும். ப்ராபபிலிட்டி பார்த்தா என்ன வரும்? P of A equal to N of A by N of S. அப்போ ஆன்சர் வந்து 2/4 1/2ன்னு வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா, அடுத்து செகண்ட் சம் பாருங்களேன். ஒரு நாணயம் 3 முறை சுண்டப்படுகிறது. சரிங்களா, ஒரு காயினை 3 டைம்ஸ் நம்ம டாஸ் பண்ணுறோம். டாஸ் பண்ணால் நம்மளோட எஸ்ஸுக்குள்ளே என்னென்னலாம் வரும்? 3மே ஹெட்டு அல்லது HHTE HTH THH. ஓகே, அல்லது 3மே டெய்லு TTH THTE HTT. ஓகே, மொத்தமாக என்னோடய NF வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா 8ன்னு வரும். இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? 2 அடுத்தடுத்த பூக்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? சரிங்களா, 2 பூ ரெண்டுமே அடுத்தடுத்து இருக்கணும். அப்போ என்னென்ன வரும் அப்படின்னா நமக்கு இந்த இது வரும், இது வரும், இது வரும். ஓகே, ஸோ இதை தவிர்த்து வேறு எதுவும் வராது. நமக்கு 2 பூ இருக்கணும், ரெண்டுமே நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா அடுத்தடுத்து இருக்கணும். ஓகே, அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா ஏக்குள்ளே என்னென்னலாம் வரும்னா TTH. ஓகே, இது வராது, HTT, ஏன்னா பூ வந்து அடுத்தடுத்து இல்லை. ஓகே, இந்த இது வரும் TTT. ஓகே, 2 பூ எடுக்கணும், 2 பூ நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா அடுத்தடுத்து இருக்கணும். ஓகே, அப்போ இந்த 3 வரும். அப்போ என்னோடய NF வந்து என்ன வரும் அப்படின்னா 3ன்னு வரும். ப்ராபபிலிட்டி ஆஃப் A ஈக்குவல் டு 3/8ன்னு வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா, 2 அடுத்தடுத்த பூ, 2 பூ இருக்கணும், ரெண்டுமே அடுத்தடுத்து நமக்கு இருக்கணும். அப்போ இது வரும், இது வரும், இந்த இது நமக்கு வரும். சரிங்களா, அடுத்து 3 சீரான நாணயங்கள் ஒரு முறை சுண்டப்படுகின்றன. அனைத்தும் தலையாக கிடைக்க நிகழ்தகவு. சரிங்களா, 3 இது இருக்கணும், 3மே நமக்கு ஹெட்டாக இருக்கணும். சரிங்களா, அப்போது எஸ் வந்து 8ன்னு வரும். 3மே ஹெட்டாக இருக்கிற மாதிரி ஒரே ஒரு பாசிபிள் தான் இருக்குது. கரெக்டாக? அப்போ அதுக்கு நான் ப்ராபபிலிட்டி பார்த்தா ஆன்சர் எனக்கு என்ன வரும் அப்படின்னா 1/8ன்னு வரும். ஓகே, மொத்தம் 8 பாசிபிள், 3மே ஹெட்டாக இருக்கிற மாதிரி ஒன்று தான் இருக்கும். அப்போ ஆன்சர் வந்து 1/8ன்னு வரும். ஓகே, அடுத்து இந்த மாடல் சம் வந்து நம்ம கொஞ்சம் முக்கியமானது. குறைந்தபட்சம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வரும். சரிங்களா, இங்கிலீஷில் வந்து அட்லீஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த மாடல் சம்னால் நம்ம கொஞ்சம் முக்கியமானது. குறைந்தபட்சம், அதிகபட்சம், அட்லீஸ்ட், அட்மோஸ்ட். இந்த 2 மாடல் சம்மும் நம்ம கொஞ்சம் முக்கியமானது. ஓகே, இப்போ எஸ் திருப்பி வர எழுதிக்கலாம். HHHHHT HTHTHH. அதே மாதிரி 3மே TTH THTE HTT. ஓகே, மொத்தமாக 8. இப்போ குறைந்தபட்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குறைந்தபட்சம்னா வேறு ஒன்றும் இல்லை,
இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா மினிமம்னு சொல்லலாம். குறைஞ்சது மினிமம். அப்போது சம்மை வந்து நமக்கு எப்படி எழுதணும்னா மினிமம் டு மேக்ஸிமம். குறைந்தபட்சம் அப்படின்னா மினிமம் டு மேக்ஸிமம். இது அதிகபட்சம்னு சொன்னாங்கன்னா மேக்ஸிமம் டு மினிமம்னு வரும். அது அடுத்த சம் வரும் பார்ப்போம். சரிங்களா? குறைந்தபட்சம் மினிமம் டு மேக்ஸிமம். அதாவது நம்ம இப்போ டூருக்கு போகிறோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்போம், எவ்வளோ அமௌண்ட் நான் கொண்டு வரேன் அப்படின்னு கேட்போம். அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, குறைஞ்சது 500 கொண்டு வா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், 500 கொண்டு வா, அதுக்கு மேலே நீ எவ்வளோ நாளும் கொண்டு வா, அதான் அர்த்தம். அதே லாஜிக் தான் இங்கே. குறைஞ்சது நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு பூவாச்சு இருக்கணும் கண்டிப்பாக. ஓகேவா? 1க்கு மேலே எவ்வளோ நாளும் இருக்கலாம். அப்போ என்ன இருக்கலாம், 2 பூ இருக்கலாம், 3 பூ இருக்கலாம். இதுதான் லாஜிக். ஓகேவா? குறைந்தபட்சம் அப்படின்னா மினிமம் டு நமக்கு மேக்ஸிமமு. மினிமம் அப்படின்னா குறைஞ்சது அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு பூ. அப்போ 1 உள்ளது எழுதணும், அடுத்து 2, அடுத்து 3 கூட்டிகிட்டே போகணும். மினிமம் டு மேக்ஸிமம். சரிங்களா? அப்போ ஏக்குள்ளே என்னென்னலாம் வரும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பூ உள்ளது எழுதுங்க. ஒரு பூ உள்ளதுன்னா HHTE HTH THH. சரிங்களா? அடுத்து 1 எழுதியாச்சா, அடுத்து 2 பூ உள்ளது TTH THTE HTT. 2 பூ உள்ளது எழுதியாச்சா, அடுத்து 3மே பூவாக உள்ளது TTT. அப்போ என்னோடய NA வந்து என்ன வரும் அப்படின்னா ஆன்சரு 7ன்னு வரும். அப்போ இதுக்கு நான் ப்ராபபிலிட்டி பார்த்தோம்னா ஆன்சரு 7/8 வரும். அவ்வளோதான். ஓகேவா? குறைந்தபட்சம் அப்படின்னா மினிமம் டு மேக்ஸிமம். இதனால வச்சுக்கோங்க, டூருக்கு போகிறோம், குறைஞ்சது 500 கொண்டு வா அப்படிம்பாங்க. அப்புறம் 500 கொண்டு போக மாட்டோம், அதுக்கு அதிகமாக தான் கொண்டு போவோம். சரிங்களா? அதுதான் லாஜிக். அடுத்து அதிகபட்சம்னு வார்த்தை வந்துருச்சா. அதிகபட்சம் அப்படின்னா அட்மோஸ்ட். மேக்ஸிமம் டு மினிமம். அதிகம் அப்படின்னா மேக்ஸிமம், மேக்ஸிமம் டு மினிமம். போன இதில் மினிமம் டு மேக்ஸிமம் அப்படி கூட்டிகிட்டே போகணும். இந்த சம்மில் அப்படி குறைச்சிட்டே வரணும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதிலேருந்து குறைச்சிட்டே வரணும். என்ன சொல்கிறாங்க, அதிகபட்சம் ஒரு தலை. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு தலை உள்ளதெல்லாம் நான் எழுதுகிறேன். அப்படி குறைச்சிட்டே வரணுமா. ஒரு தலை முடிஞ்சிச்சுன்னா அடுத்து தலையே இல்லாது. கரெக்டாக? இதுதான் நமக்கு லாஜிக்ங்களா. அது மேக்ஸிமம் டு மினிமம். அப்போ ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் அப்படி குறைச்சிக்கிட்டே வரணும். எக்ஸுக்குள்ளே என்னெல்லாம் வரும், 3மே HHTE HTH THH. அடுத்து 3மே டெய்லு TTH THTE HTT. ஓகே. அப்போ என்னோடய NA வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா 8ன்னு வரும். ஏக்குள்ளே என்னென்னலாம் வரும்னு பாருங்கள். என்ன சொல்கிறாங்க, மேக்ஸிமம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு தலை உள்ளதெல்லாம் எழுதுங்க. ஒரு தலை இருக்கிற மாதிரி இந்த இருக்குது TTH THTE HTT. 1 உள்ளதெல்லாம் எழுதியாச்சா. அதுக்கப்புறம் தலையே இல்லாது. தலையே இல்லை அப்படின்னா அது எல்லாமே என்னவாக இருக்கும், பூவாக தான் இருக்கும். அப்போ 3மே டெய்ல். அப்போ என்னோடய NA வந்து 4ன்னு வரும். இதுக்கு நம்ம ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சா என்ன வரும், P of A = 4/8. அப்போ ஆன்சர் வந்து 1/2ன்னு வரும். சரிங்களா? இந்த மாடல் சமமாக வச்சுக்கோங்க. அதிகபட்சம் அப்படின்னா மேக்ஸிமம் டு மினிமம், குறைந்தபட்சம் அப்படின்னா மினிமம் டு மேக்ஸிமம். இந்த 2 மாடல் நம்ம கொஞ்சம் முக்கியமானது காயினை பொறுத்த வரைக்கும். அடுத்து இதுவும் அதே தான். அதிகபட்சம் 2 பூக்கள். அட்மோஸ்ட்டு அப்போனா அதிகம் அப்படின்னா மேக்ஸிமம், மேக்ஸிமம் டு மினிமம். சரிங்களா? அப்போ அதிகபட்சம் 2 பூ இருக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே. அதுக்கப்புறம் குறைச்சிட்டே வாங்க. மினிமம் போது அப்போ குறைச்சிட்டே வரணும். அடுத்து ஒரு பூ, அடுத்து பூவே இல்லாது 0 பூ. இது வந்து நமக்கு கொடுத்தது. அதுக்கப்புறம் அதுலேருந்து குறைச்சிட்டே வரணும். 2 பூ கொடுத்துருக்காங்களா, அடுத்து ஒரு பூ, அடுத்து பூவே இல்லாது. டைரெக்டாக எழுதுகிறேன். எஸ் வந்து அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? 2 பூ உள்ளதெல்லாம் என்னென்ன வரும், TTH THTE HTT. 2 உள்ளது எழுதிட்டேன்னா அடுத்து ஒரே ஒரு பூ இருக்கிற மாதிரி. அப்போ HHTE HTH ஒரு பூ எழுதிட்டேன்னா அடுத்து பூவே இல்லாது. பூவே இல்லை அப்படின்னா 3மே நமக்கு ஹெட்டாக இருக்கணும். ஓகே. அப்போ இதுலேயும் 7ன்னு வரும். NA = 1 2 3 4 5 6 7. அப்போ இதுக்கு நம்ம ப்ராபபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா 7/8ன்னு வரும். ஓகே. ஸோ இந்த மாதிரி சம்ம கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 2 சீரான பகடைகள்
முறையாக ஒரே நேரத்தில் சொல்ல அப்படின்னா 2 பகடைகளிலும் ஒரே முகமதிப்பு கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம 9th பார்க்கும் போதே அந்த டைஸுக்குரியதெல்லாம் நம்ம எழுதி வச்சுருப்போம் சரிங்களா. அது திருப்பி வர நோட்டில் பாருங்கள். முகமதிப்பு சமமாக இருக்க, அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த மாதிரி எழுதுவோமா, இங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கணும், அதுதான் முகமதிப்பு சமமாக இருக்க. அப்போ எனக்கு என்னென்ன வரும் அப்படின்னா என்னோடய டயகனல் எலமெண்ட் எல்லாமே வரும் கரெக்டாக. 1,1 நோட்டில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். 3,3 4,4 5,5 6,6 இது எல்லாமே வரும் சரிங்களா. அப்போ என்னோடய என் ஆஃப் ஏ வந்து 6, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து என்ன வரும் அப்படின்னா 6/36. அப்போ ஆன்சர் வந்து 1/6. இந்த சம் வந்து நம்ம கொஞ்சம் முக்கியமானது ஓகேவா. அடுத்து 2 பகடைகள் முறையாக ஒரே நேரத்தில் உருட்டப்படுகின்றன. முக மதிப்புகளின் பெருக்கல் பலன் பகா எண்ணாக இருக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பகா எண் அப்படின்னா பிரைம் நம்பர், இங்கிலீஷில் வந்து பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். பிரைம் நம்பர்னால் வேறு ஒன்றும் இல்லை, ஏ நம்பர் விச் இஸ் டிவிசிபிள் பை இட் செல்ஃப் அண்டு 1 சரிங்களா. 1ஆலையும் தன்னாலையும் டிவைட் ஆகிறது மட்டும்தான் நமக்கு பகா எண். எக்ஸாம்பிளுக்கு 7 எடுத்துக்கிட்டோம்னா 1ஆல் டிவைட் ஆகும், 7ஆல் டிவைட் ஆகும். இதை தவிர்த்து வேறு நம்ம சொல்ல முடியாது. அப்போ இது பிரைம் நம்பர். இது 4 எடுத்துக்கிடுவோம். 4 வந்து என்ன சொல்லுவோம், 1ஆலையும் டிவைட் ஆகும், 4ஆலையும் டிவைட் ஆகும், அது போக எக்ஸ்ட்ரா 2ஆல் வகுப்படும் கரெக்டாக. இப்படி எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் சொல்லிட்டோம் அப்படின்னா அது வந்து பகு எண் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா. இப்போ நோட்டில் அதை பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு எதெல்லாம் பெருக்கும் போது நமக்கு பகா எண், அதாவது இந்த மாதிரி எழுதியிருப்போம் 1,1 1,2 1,3 1,6. இப்போ இது ரெண்டையும் பெருக்கினா என்ன வரும், 1 × 1 1, 1 × 2 2, 3 3. இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இதில் பெருக்கும் போது நமக்கு பகா எண் வரணும் சரிங்களா. 1 வந்து பகா எண் கிடையாது ஓகேவா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 வந்து நெய்தர் பிரைம் நார் காம்போசிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா. 2 3 அப்போ என்னென்னலாம் வரும்னு பார்த்து சொல்லுங்களேன். ஃபஸ்ட்டு 1,2 இது வரும், இது ரெண்டையும் பெருக்குனா 2ன்னு வருது, இது பகா எண். அடுத்து 1,3 வரும் கரெக்டாக. அடுத்து 1,4 வருமா, வராது, ஏன்னா 4 பகா எண் கிடையாது. அடுத்து 1,5 வரும், இதெல்லாம் அவ்வளோதான். அடுத்து செகண்ட் ரோவில் பாருங்களேன். செகண்ட் ரோவில் என்ன வரும், 2,1 வரும், 2,2 வராது, 2,3 வராது, 2,4 வராது, 2,5 வராது, 2,6 எதுவுமே வராது. அடுத்து 3ல் 3,1 வரும். அடுத்து 3,2 வருமா, 3 × 2 6, 6 பகா எண் கிடையாது. அடுத்து 3 3s அதுவும் வராது, 3 4 வராது, 3 5 வராது, 3 6 வராது. அடுத்து 4ல் எதுவுமே வராது சரிங்களா. அடுத்து 5ல் 5,1 வரும். அடுத்து 5,2 வராது, 5,3 வராது, 5,4 5,5 5,6 எதுவுமே வராது. அடுத்து 6,1 நமக்கு எதுவுமே வராது. அப்போ மொத்தமாக நமக்கு என்ன வரும்னா 6 இது வரும் சரிங்களா. அப்போ 6/36 ஆன்சரு 1/6ன்னு வரும், அவ்வளோதான் ஓகேவா. நோட்டில் பாருங்கள், ஒவ்வொரு வரிசையாக பார்த்துட்டு வாங்க, ஒவ்வொரு ரோவாக பார்த்துட்டு வாங்க. எதெல்லாம் வருதோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி போடுங்க. அநேகமாக 6 தான் வரும் சரிங்களா. 6/36 ஆன்சரு 1/6ன்னு வரும் ஓகே. அடுத்து அதே கான்செப்ட் தான், முக மதிப்புகளின் கூடுதல். அங்கே வந்து மல்டிப்ளை பண்ணால் ப்ரைம் நம்பரு, இங்கே ஆட் பண்ணால் நமக்கு ப்ரைம் நம்பர் வரணும். இதை ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணுங்கள் ஓகே. அது 9th ஸ்டாண்டர்டில் அந்த இது எழுதி போட்டிருப்போம். ரெண்டு டைஸை த்ரோ பண்ணால் என்னென்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம எழுதி போட்டிருப்போம். அதை பார்த்து ரெண்டையும் சம் பண்ணுங்கள். சம் பண்ணும்போது எதுக்கெல்லாம் நமக்கு ப்ரைம் நம்பர் வருதுன்னு பாருங்கள், அதுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சி பாருங்கள் ஓகே. அடுத்து வந்து சீட்டுக்கட்டு சரிங்களா. இது எல்லாமே நம்ம இன்ட்ரோவிலே பார்த்துருப்போம். ஒரு சீட்டுக்கட்டில் எத்தனை கார்ட்ஸ் இருக்கும், அதில் ரெட்டு எத்தனை, பிளாக் எத்தனை, கிங் எத்தனை, குயின் எத்தனை, இது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் கரெக்டாக. அதுதான் இங்கே 52 சீட்டு. ஒரு கார்டில் வந்து எத்தனை இருக்கும் அப்படின்னா மொத்தமாக 52 கார்ட்ஸ் இருக்கும். அதுதான் என்னோட என் ஆஃப் எஸ் ஓகே. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, சிவப்பு நிற சீட்டு ரெட் கார்டாக இருக்கணும் சரிங்களா. மொத்தமாக ரெட் கார்டு வந்து எத்தனை இருக்கும், 26. இதெல்லாம் வேணும் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்டில் சொல்லியிருப்பேன் சரிங்களா. இன்ட்ரோவில்
கார்ட்ஸ் வந்து எப்படி பிரிப்பாங்க அது எல்லாமே டீட்டெயில்டாக சொல்லியிருப்போம். அந்த வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு இதை பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரிங்களா? நான் டைரெக்டாக போடுறேன். ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் கார்டு ஆன்சர் வந்து என்ன வரும்னா கீழே வந்து 52. ரெட் கார்டு வந்து மொத்தமாக எத்தனை இருக்கும் அப்படின்னா 26 இருக்கும். அப்போ ஆன்சரு 1/2ன்னு வரும். அடுத்து ஹார்டின். சரிங்களா? எடுக்கிற கார்டு வந்து ஹார்டினாக இருக்கணும். ஹார்டின் வந்து நமக்கு எத்தனை இருக்கும் அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் கீழே வந்து மொத்த கார்டு மொத்தம் 52 கார்டு, அதில் ஹார்டின் வந்து நமக்கு எத்தனை இருக்கும் அப்படின்னா 13 இருக்கும். சரிங்களா? அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 1/4ன்னு வரும். அடுத்து எடுக்கிறது வந்து கிங்காக இருக்கணும், அதே நேரத்தில் அது என்ன கலராக இருக்கணும்னு சொல்கிறாங்க, ரெட் கலராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ரெட் கலரில் எத்தனை கிங் இருக்கும் அப்படின்னா 2 கிங் இருக்கும். அப்போ அதுக்கு ப்ராபபிலிட்டி பார்த்தோம்னா 2/52. அப்போ ஆன்சர் வந்து 1/26ன்னு வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபேஸ் கார்டு. ஃபேஸ் கார்டு அப்படின்னா என் சீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பர் கார்டு ஃபேஸ் அப்படின்னா முக சீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஃபேஸ் கார்டு வந்து மொத்தமாக எத்தனை இருக்கும் அப்படின்னா 12 ஃபேஸ் கார்டு இருக்கும். சரிங்களா? எல்லா இதுலேயும் கிங்கு, குயினு, ஜாக்கு, ஓகேவா? இப்போ மொத்தமாக 12 இருக்கும். இதுக்கு ப்ராபபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா என்ன வரும்னா 12/52ன்னு வரும். அப்போ ஆன்சர் வந்து 3 நாங்க 12, 13 நாளா 52, 3/13ன்னு வரும். சரிங்களா? நம்பர் கார்டு என் சீட்டு வந்து எத்தனை இருக்கும் அப்படின்னா 36. இந்த 2 சம்மே நம்ம கொஞ்சம் முக்கியமானது. சரிங்களா? ஃபேஸ் கார்டு, நம்பர் கார்டு, ஓகே. அப்புறம் ப்ராபபிலிட்டி ஆஃப் நம்பர் கார்ட்ஸ். கீழே வந்து 52, மேலே வந்து 36. மொத்தமாக நம்பர் கார்டு எத்தனை இருக்கும் அப்படின்னா 36 இருக்கும். 9 நாங்க 36, 13 நாங்க 52. அப்போ 9/13. இது எல்லாமே 9th ஸ்டாண்டர்டில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். அது ஒரு பாருங்கள், பார்த்துட்டு ஈஸியாகவே நம்ம எழுதிடலாம். ஓகே. அடுத்து ஒரு நெட்டாண்டில் 53 சனிக்கிழமை கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. சரிங்களா? இது கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? ரொம்ப சிம்பிளானது தான். ஓகே. சனிக்கிழமை. சரிங்களா? இங்கிலீஷில் தப்பாக இருக்குது. 53 சாட்டர்டே. ஓகே. இப்போ இயரை வந்து ஃபஸ்ட்டு 2ஆக பிரிப்பாங்க. கரெக்டாக? ஒன்று வந்து லீப் இயரு, இன்னொன்று வந்து நான் லீப் இயர். லீப் இயரில் வந்து 366 நாள் இருக்கும். நான் லீப் இயரில் 365 நாள் இருக்கும். முப்பத்தி 5 மிச்சம் ஒரு 1, 15 ஈரெல்லாம் 14, மிச்சம் ஒரு 1. அப்போது 52 வாரம், மீதி ஒரு நாள் இருக்கும். எதில் அப்படின்னா சாதாரண வருஷத்தில் 52 வாரம், மீதி ஒரு நாள் இருக்கும். இதே இது லீப் இயராக இருந்துச்சுன்னா 52 வாரம் இருக்கும், அது போக ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும். கரெக்டாக? இதுவும் நம்ம அந்த 9th ஸ்டாண்டர்டில் நம்ம போட்டிருப்போம். இருந்தாலும் லைட்டாக ஒரு தடவை பார்க்கலாம். இப்போ இந்த 2 நாள் நமக்கு எப்படி இருக்கும், இந்த ஒரு நாள் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வாரத்தில் 7 நாளில் ஏதாச்சும் ஒரு நாள் இருக்கலாம். ஒன்று சண்டே இருக்கலாம், மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. இதில் ஏதாச்சும் ஒரு நாளாக இருக்கலாம். சரிங்களா? அப்போ என்னோடய என்ஆஃப்எஸ் வந்து என்ன அப்படின்னா 7ன்னு வரும். இதே இது 2 நாள் மீதி இருந்துச்சுன்னா அந்த 2 நாள் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வரிசையாக இருக்கும். ஞாயிறு எடுத்தேன் அப்படின்னா அடுத்து வந்து என்ன இருக்கும் அப்படின்னா திங்கள், அல்லது திங்கள் செவ்வாய், அல்லது செவ்வாய் புதன், புதன் வியாழன், வியாழன் வெள்ளி, வெள்ளி சனி, சனி ஞாயிறு. 2, 4 இதுலேயும் 7 இருக்கும். ஆனால் ஆர்டர் பேராக இருக்கும். என்ஆஃப்எஸ் = 7 வரும். ஓகே. இப்போது கொஷின் வந்து நமக்கு என்ன கேட்குறாங்க, ஒரு நெட்டாண்டு அப்படின்னா லீப் இயர். சரிங்களா? இது வந்து இங்கிலீஷ் பாயிண்ட் தான். ஓகே. ஆர்டினரி கிடையாது. நெட்டாண்டு அப்படின்னா லீப் இயர். நமக்கு 10th ஸ்டாண்டர்டில் நெட்டாண்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ அதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா லீப் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில நேரம் லீப் வருடம்னு இப்படியே கொடுத்துருப்பாங்க.
ஓகேங்களா. லீப் வருடம் கொடுக்கலாம் அல்லது நெட்டாண்டு, ரெண்டுமே லீப் இயர் தான். ஓகே. இப்போ இதில் 53 சனிக்கிழமை எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே. ஃபார்முலா வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் 53 சாட்டர்டே. சரிங்களா. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா, கீழே வந்து மொத்தமாக 7 நாள். கரெக்டாக இந்த 52 வாரம் இது எதையுமே தொடக்கூடாது. இதுதான் என்னோடய சாம்பிள் ஸ்பேஸ். அப்போ கீழே 7, 53 சனிக்கிழமை எனக்கு வரணும். ஓகே. இப்போது இந்த 52 வாரத்தில் எல்லா வாரமும் ஒரு சனிக்கிழமை எனக்கு வந்துடும். கரெக்டாக. அப்போ மொத்தமாக எத்தனை சனிக்கிழமை என் கையில் இருக்குது அப்படின்னா 52 சனிக்கிழமை வந்து என் கையில் இருக்கும். கரெக்டாக 52 சனிக்கிழமை என் கையில் இருக்கும். இப்போ இதில் எனக்கு சனிக்கிழமை வேணும். அப்படின்னா தான் எனக்கு 53 கிடைக்கும். கரெக்டாக. அப்போ என்னென்ன வரும், இது வரலாம், இது வரலாம். ஏன் இது வரும் அப்படின்னா, இங்கேயும் ஒரு சனிக்கிழமை இருக்குது, இங்கேயும் ஒரு சனிக்கிழமை இருக்குது. அப்போ மொத்தம் எனக்கு 2 பாசிபிள். இப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 2/7 வரும். இதே இது ப்ராபபிலிட்டி ஆஃப் 53 வெள்ளிக்கிழமை, அதே லீப் வருடம் 53 வெள்ளிக்கிழமை கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்னா கீழே 7, மேலே வந்து இந்த 52 வாரத்தில் எல்லா வாரமும் ஒரு வெள்ளிக்கிழமை எனக்கு வந்துடும். அப்போ 52 வெள்ளிக்கிழமை என் கையில் இருக்குது. இந்த மீதி இருக்கிற நாள் வந்து எனக்கு என்னவாக இருக்கணும்னா வெள்ளிக்கிழமையாக இருக்கணும். அப்போ என்னென்ன வரும், இது ஒன்று வரும், இது ஒன்று வரும். ஏன்னா இங்கேயும் ஒரு வெள்ளி இருக்குது, இங்கேயும் ஒன்று வெள்ளி. ஒன்று வியாழன் வெள்ளியாக இருக்கலாம் அல்லது வெள்ளி சனியாக இருக்கலாம். அப்போ இதுக்கு பாசிபிள் வந்து என்ன வரும் அப்படின்னா 2/7. ஷார்ட்டாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, லீப் வருடத்தில் ப்ராபபிலிட்டி ஆஃப் 53 என்ன கிழமை கொடுத்தாலும் சரிங்களா, திங்கக்கிழமை, வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை என்ன கிழமை கொடுத்தாலும் அதுக்கு ப்ராபபிலிட்டி பார்த்தா ஆன்சர் வந்து கண்டிப்பாக என்ன வரும் அப்படின்னா 2/7 தான் வரும். ஓகே. இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. இதே இது சாதாரண வருடம். ஆர்டினரி இயர். ஒரு சாதாரண வருடம், அதில் 53 வெள்ளிக்கிழமை நான் பார்க்குறேன். ஓகேவா. கீழே வந்து 7 வரும். ஏன்னா மொத்தமாக 7 வரும். இதுவும் அதே மாதிரி தான். இந்த 52 வாரத்தில் எல்லா வாரமும் ஒரு வெள்ளிக்கிழமை வந்துடும். அப்போ 52 வெள்ளிக்கிழமை என் கையில் கிடைக்கும். சரிங்களா. இப்போ இந்த மீதி இருக்கிற ஒரு நாள் வந்து எனக்கு என்னவாக இருக்கணும், வெள்ளிக்கிழமையாக இருக்கணும். அப்போனா தான் 53 வெள்ளிக்கிழமை கிடைக்கும். கரெக்டாக. இங்கே வெள்ளிக்கிழமை எத்தனை இருக்குது, ஒரே ஒரு வெள்ளிக்கிழமை தான் இருக்குது. கரெக்டாக. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 1/7 வரும். இதுவும் அதே மாதிரி தான். சரிங்களா. சாதாரண வருடமாக இருந்து 53 என்ன கிழமை கொடுத்து ப்ராபபிலிட்டி கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 1/7 தான் வரும். ஓகே. இதை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. கேட்டால் நம்ம டைரெக்டாக போட்டுடலாம். ஓகே. இதை லைட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லீப் வருடம், சாதாரண வருடம், இதில் கொஷின் இப்படி தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகே. இது கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நோட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பகடை உருட்டப்படும் போது அதே நேரத்தில் ஒரு நாணயமும் நமக்கு சுண்டப்படுகிறது. சரிங்களா. பகடையில் ஒற்றைப்படை எண் கிடைப்பதற்கும் நாணயத்தில் தலை கிடைப்பதற்குமான நிகழ்தகவு வந்து என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. ஓகே. ஸோ இப்போ வேறு ஒன்றும் இல்லை, டைஸ் த்ரோ பண்ணால் என்ன வரும், அதே மாதிரி காயினை டாஸ் பண்ணால் என்ன வரும், ஹெட்டு டெய்லு. ஓகே. இது தனித்தனியாக. இப்போ இது ரெண்டையும் ஒரே நேரத்தில் ஒரு கையில் காயின், இன்னொரு கையில் வந்து டைஸு. அப்போ நமக்கு என்னென்னலாம் கிடைக்கலாம், டைஸில் 1 கிடைக்கலாம், காயினில் ஹெட்டு கிடைக்கலாம், அல்லது டைஸில் 1 டெய்ல். இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். கரெக்டாக 1 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எடுத்துங்க. அடுத்து 2 ஹெட்டு 2 டெய்லு. அடுத்து 3H 3T. ஓகே. டைஸில் 3 விடலாம், காயினில் ஹெட்டு விடலாம் அல்லது டெய்ல் விடலாம். அதே மாதிரி 4H 4T, 5H 5T, 6H 6T. அப்போ மொத்தமாக இதுதான் என்னோடய சாம்பிள் ஸ்பேஸ். என்னோடய சாம்பிள் ஸ்பேஸில் வந்து 2 4 6 8 10 12ன்னு வரும். கரெக்டாக. இப்போ கொஷின் வந்து என்ன கேட்குறாங்க,
பகடையில் ஒற்றைப்படை எண் கிடைப்பதற்கும் நாணயத்தில் தலை சரிங்களா. டைஸில் வந்து ஆன் நம்பரு, காயினில் வந்து ஹெட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் என்னென்ன வரும்னு பாருங்கள். ஆன் நம்பராக இருக்கணும், ஹெட் இருக்கணும். அப்போ இது வரும் கரெக்டாக, இது வரும், அடுத்து இது வரும். இதெல்லாம் ஆன் நம்பர் கரெக்டாக. ஆன் நம்பரு அதே நேரத்தில் ஹெட்டாக இருக்கணும். அப்போ ஆன்சர் வந்து 1 2 3 3/12. ஆன்சர் வந்து 1/4. பி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு தடவை கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் PYQல. ஓகே, இந்த சம் வந்து நம்ம கொஞ்சம் முக்கியமானது. ஓகே, அடுத்த சம் பாருங்கள். இது வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ள சம் தான். இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு நல்லா தெரிஞ்சது, அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது. P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது லைட்டாக நினச்சி பாருங்கள் சரிங்களா. இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்த வேலையை அதில் அப்படியே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணால் என்ன வரும், இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். P of A union B. P of A வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 0.37 ப்ளஸ் 0.42 மைனஸ் 0.09. இப்போ இதை ஆட் பண்ணால் என்ன வரும், 0.3 + 4 7, 7 + 2 9 மைனஸ் 0.09. இப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 0.7 வரும். ஓகேவா, 7 வரும், 0 போடணும் அவசியம் இல்லை. இப்போ ஆன்சர் வந்து 0.7. ஏ ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். இது லைட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. நம்ம தெரிஞ்ச ஃபார்முலா தான், அதில் கொடுத்துருக்க வேல்யூ அப்படியே அப்ளை பண்ணுறோம். அடுத்து சீட்டு கட்டில் வந்து அல்லதுன்னு வார்த்தை வந்திருக்கு கரெக்டாக. எய்தர் ஏ கிங் ஆர். அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. அப்போ இதில் அப்ளை பண்ணால் என்ன வரும், 2 இது கொடுத்துருக்காங்க. ஒரு ராஜா அல்லது ஒரு ராணி சரிங்களா. ராஜா அல்லது ராணி வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கலர் எதுவுமே நமக்கு மென்ஷன் பண்ணல. அப்போ மொத்தமாக எனக்கு எத்தனை ராஜா இருக்கும் அப்படின்னா 4 ராஜா இருக்கும். அப்போது ஆன்சர் வந்து என்ன வரும், 4/52 ப்ளஸ் அதே மாதிரி ராணி எத்தனை இருப்பாங்க, 4 ராணி இருப்பாங்க. 4/52 மைனஸ் ராஜாவுக்கும் ராணிக்கும் சம்மந்தமே கிடையாது கரெக்டாக. அப்போ அதுக்கு ப்ராபபிலிட்டி பார்த்தா எனக்கு ஆன்சர் என்ன வரும்னா 0ன்னு வரும். அப்போ என்னையும் ஆட் பண்ணிங்கன்னா 8/52 பேஸ் 1 போல தான் இருக்குது. அப்போ ஆட் பண்ணிடலாம். அடி கொடுத்தீங்கன்னா 2/13 வரும். பி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். இது ஒரு தடவை நம்ம ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க சரிங்களா. இது கொஞ்சம் லைட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். இது டீட்டெயில்டாக நம்ம இந்த கொஞ்சம் போன சமுக்கு பார்த்துருப்போம். ஓகேவா, அதனால் டைரெக்டாக நான் அப்ளை பண்ணுறேன். அடுத்து இந்த சம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, இது ரிப்பீட்டடாக நமக்கு நிறையா தடவை இந்த மாடலில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2 பகடைகள் உருட்டப்படுகின்றன. அப்போ 2 டைஸை த்ரோ பண்ணாலே நமக்கு என்ன ஆஃபீஸ் வந்து என்ன வரும், 36. அல்லது அப்போ 2 இதை பற்றி பேசுகிறாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா முகமதிப்புகள் சமமாக இருக்க சரிங்களா. கெட்டிங்க டபுளட் அப்படின்னா ரெண்டுமே எனக்கு ஒரே ஆன்சர் வரணும். ஓகே, அப்போ ஏக்குள்ள வந்து என்னென்ன வரும், ரெண்டுமே சமமாக இருக்கணும். அப்போ 1,1 2,2 அந்த டயகனலில் இருக்கிற எலமெண்ட் எல்லாமே வரும். நீங்கள் நோட்டில் எழுதிக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா இந்த டயகனல் பாருங்கள், அதில் இருக்கிற எலமெண்ட் எல்லாமே நமக்கு சேமாக இருக்கும். 2,2 3,3 4,4 5,5 6,6. அப்போ என்னோட என் ஆஃப் ஏ வந்து என்ன வரும் அப்படின்னா 6ன்னு வரும். ரெண்டாவது ஒரு இதை பற்றி பேசுகிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க, அல்லதுக்கு அப்புறம் முகமதிப்புகளின் கூடுதல் 4 வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சம் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ இஸ் 4. முகமதிப்புகளின் கூடுதல் 4. அப்போ பிக்குள்ள என்னென்னலாம் வரும், ஃபஸ்ட்டு ரோல் ஏதாச்சும் வருதான்னு பாருங்களேன். 1,3 வரும் கரெக்டாக. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 4 வரும். அதே மாதிரி செகண்ட் ரோவில் 2,2. அடுத்து தேர்ட் ரோவில் 3,1. இதை தவிர்த்து மற்ற எதுவுமே நமக்கு வராது. ஏன் அப்படின்னா ஃபோர்த் ரோவில் ஸ்டார்ட் பண்ணுறதே 4லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம கூட்டினா 4 வரணும். அப்போ எதுலேயுமே நமக்கு வராது. 5வது ரோலையும் வராது, 6வது ரோலையும் வராது.
அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி வந்து என்ன வரும் அப்படின்னா மொத்தம் எத்தனை இருக்குது 1 2 3. அப்போ 3/36. இதுக்கு ப்ராபபிலிட்டி பார்த்தா என்ன வரும் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 6/36. ஸோ இந்த மாதிரி நம்ம அல்லது சம்மில் கீழே கேன்சல் பண்ண வேண்டாம், அப்படியே வச்சுக்கோங்க சரிங்களா. இப்போ அடுத்து இன்டர்செக்ஷன் பார்க்கணும். கரெக்டாக ஆர் வந்தாலே நமக்கு ஃபார்முலா என்ன பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. அப்போ இன்டர்செக்ஷன் பார்க்கணும், ரெண்டுலேயும் ஏதாச்சும் ஒன்று பொதுவாக இருக்கான்னு பாருங்கள். ஒன்றே ஒன்று மட்டும் இருக்கும், இந்த 2,2 2,2. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பிக்குள்ளே நமக்கு என்ன வரும் அப்படின்னா 2,2ன்னு வரும். அப்போ இதுக்கு நான் ப்ராபபிலிட்டி பார்த்தா என்ன வரும் அப்படின்னா 1/36. இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 6/36 ப்ளஸ் மைனஸ் 1/36. ஏன் அடி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ அடி கொடுத்தா பேஸ் வேல்யூ வந்து நமக்கு மாறிடும். ஓகே, அப்போ திருப்பி நம்ம எல்சிஎம் எடுத்து 2 வேலையாக இருக்கும், அதனால் அடி கொடுக்க வேண்டாம். இப்போ பேஸ் எல்லாத்துலேயும் ஒன்று போல் இருக்கா. அப்போ 36 மேலே உள்ளது 6 + 3 - 1. அப்போது 9 9ல் 1 போயிடுச்சுன்னா 8 8/36. அப்போ ஆன்சரு 2/9. இந்த சம்மு நமக்கு ரிப்பீட்டடாக இந்த மாடலில் நிறையா தடவை கேட்குறாங்க. கேட்குறது எல்லாமே குரூப் 2 குரூப் 4 தான் நம்ம கேட்குறாங்க. ஸோ அந்த மாடலை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 2/9 ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா. அடுத்து இதுவும் அல்லது தான். ஓகே, அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ரெண்டு இது. ஃபஸ்ட்டு இது என்ன கொடுத்துருக்காங்க அல்லதுக்கு இந்த பக்கம் அதிகபட்சம் 2 பூக்கள், அட்மோஸ்ட் 2 ஹெட். அதிகபட்சம் 2 பூக்கள். அடுத்து பி அப்படிங்கிறது குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் 2 தலைகள். சரிங்களா. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிப்போம். அதிகபட்சம்னா என்ன சொல்லுவோம் அட்மோஸ்ட். குறைந்தபட்சம் அப்படின்னா அட்லீஸ்ட். ஓகே, அதிகபட்சம் அப்படின்னா மேக்ஸிமம் டு மினிமம். கரெக்டாக ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்துருப்போம். ஓகே, அப்போது மேக்ஸிமம் எனக்கு 2 இருக்கணும், 2 கம்மியாக குறைச்சிட்டே வரணும். ஓகே, அப்போ 2 குறைச்சிட்டே வந்தால் 1 0. அதே மாதிரி இங்கே குறைந்தபட்சம். குறைந்தபட்சம்னா இன்னொன்று என்ன வார்த்தை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மினிமம் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணலாம். அப்போ இது வந்து என்ன அப்படின்னா மினிமம் டு மேக்ஸிமம். அதாவது குறைஞ்சது 2 இருக்கணும், 2க்கு மேலே நமக்கு எவ்வளோ நாள் இருக்கலாம், அதுதான் இதுக்கு லாஜிக். இங்கே வந்து அதிகபட்சமே எனக்கு 2 தான் இருக்கணும், அது கம்மியாக நீங்கள் என்னன்னாலும் பண்ணிக்கோங்க. அப்போ அதெல்லாம் நம்ம எழுதணும். ஓகே, அப்போ மினிமம் டு மேக்ஸிமம் 2, 2க்கு அப்புறம் கூட்டிகிட்டே போனால் 3. ஓகே, இங்கே வந்து மைனஸ் பண்ணிகிட்டே வரணும், இங்கே வந்து ப்ளஸ் பண்ணிகிட்டே வரணும். ஏன் 3ஓட நிப்பாட்டுறேன் அப்படின்னா நமக்கு 3 காயின் தான் டாஸ் பண்ணுறோம், அதனால் 3ஓட நிப்பாட்டிக்கணும். அதிகபட்சம் 3 ஹெட்டு தான் நமக்கு வரும். ஓகே, ஸோ இதுதான் லாஜிக்கு. இது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். இப்போ எஸ்ஸுக்குள்ளே என்னென்ன வரும் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். 3 காயினை டாஸ் பண்ணால் 3மே ஹெட்டு வரலாம். HHTE HTH TTH. அதே மாதிரி 3மே டெய்லு TTH THTE HTT. ஓகே, ஸோ இது கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள், லைட்டாக ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ என்னோட என்ஆர்பிஎஸ் வந்து என்ன வரும் அப்படின்னா 8ன்னு வரும். இப்போ ஏக்குள்ளே என்னென்ன வரும்னு பாருங்கள். அதிகபட்சம் 2 பூக்கள். அப்போ அதிகபட்சம்னா ஃபஸ்ட்டு 2, அடுத்து 1, அடுத்து பூவே இல்லாது. ஓகே, ஃபஸ்ட்டு 2 டெய்லு, அடுத்து 1 டெய்லு, அடுத்து 0 டெய்ல். ஃபஸ்ட்டு 2 டெய்ல் உள்ளதுன்னா எது வரும் TTH THTE HTT. அடுத்து 2 எழுதியாச்சா, அடுத்து 1 HHTE HTH THH 2 எழுதியாச்சா. அடுத்து டெய்லே இல்லாது. அப்போ டெய்லே இல்லை அப்படின்னா அது என்னவாக இருக்கும்னா நமக்கு ஹெட்டாக இருக்கும்.
ஓகே. அப்போ என் ஆஃப் ஏ வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா 3 6 7. ஓகே. அடுத்து பி. பி வந்து என்ன அப்படின்னா குறைந்தபட்சம் 2 தலைகள். அப்போ குறைஞ்சது 2ஆச்சும் இருக்கணும், 2க்கு மேலே எவ்வளோ நாள் இருக்கலாம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு 2 தலை உள்ளது எழுதுங்க. 2 தலை உள்ளதுன்னா ஹச் ஹச் டிஇ ஹச் டி ஹச் டி ஹச் ஹச். சரிங்களா? 2 எழுதிட்டோமா? அடுத்து 3மே ஹெட்டாக இருக்கிறது. ஓகே. அப்போ இதுக்கு ப்ராபபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா 7/8. இதுக்கு ப்ராபபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா 4/8. இப்போ ரெண்டுலேயும் பொதுவாக ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்கள். ரெண்டுலேயும் பொதுவாக என்னென்ன இருக்குது? இந்த ஹச்ஹெச்டி இருக்குது, ஹச்டிஹெச் இருக்குது, டிஹெச்ஹெச் இருக்குது. இந்த 4 இது ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்குது. கரெக்டாக? பியில் இருக்கிறதே 4 தான் இருக்குது. அதனால அப்படியே ஏக்குள்ளே உட்காந்துருக்கு. சரிங்களா? அப்போ இதுக்கு நான் வந்து இன்டர்செக்ஷன் பார்க்குறேன். அப்போ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன வரும் அப்படின்னா மொத்தமாக 4 இருக்கா? அப்போ ஆன்சர் வந்து 4/8. இப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 7/8 ப்ளஸ் 4/8 மைனஸ் 4/8. இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் வந்து 7/8 வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த மாடல் சம்னா நம்ம கொஞ்சம் முக்கியமானது. அடுத்த சம் பாருங்கள். ஸோ இதை பாருங்களேன். இது வந்து நம்ம இந்த டாபிக் ஸ்டார்ட் பண்ணும் போதே தியரி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டீட்டெயில்டாக நடத்தியிருப்போம். சரிங்களா? இது வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் 2A மெயின்ஸில் வந்து ப்ராபபிலிட்டி தியரி பாயிண்ட்லேருந்து நம்ம கொஞ்சம் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதில் இந்த கொஷினும் நமக்கு வந்துருந்தது. சரிங்களா? இதில் வந்து இது மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கே ஈக்குவல் டு வரும். இது மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். இதை தவிர்த்து மற்ற எல்லாமே இருந்துச்சு. கொடுக்கப்பட்டவர்கள் எது தவறானது அந்த மாதிரி தான் நமக்கு கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஏற்கனவே நமக்கு சொன்ன மாதிரி தான். சரிங்களா? ஒரு சாப்டரில் தியரி பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அந்த தியரி பாயிண்ட்லேருந்து நிறையா கொஷின் நம்ம கிரியேட் பண்ணலாம். சரிங்களா? தியரி பாயிண்ட்டை வந்து மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம படிச்சுட்டு வர மாட்டாங்க. அதனால் அதையும் நம்ம டச் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒவ்வொரு சாப்டர் நடத்தும் போது அதில் தியரி பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்துருப்போம். ஏன் அப்படின்னா கொஷின்ஸ் இந்த மாதிரி நம்ம கேட்கலாம். ஓகேவா? இதெல்லாம் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிருக்க மாட்டாங்க. அதனால் தியரி பாயிண்ட் நோட் பண்ணும்போது அது கொஞ்சம் டீட்டெயிலாகவே நோட் பண்ணிட்டு வாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகேவா? இது எதுக்கு நமக்கு அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ண வேண்டாம். இதுலேயும் கொஷின்ஸ் நமக்கு நிறைய க்ரியேட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதனால் எக்ஸாம்பிள் வந்து மெயின்ஸ் தான். ஸோ மெயின்ஸ்லேயே தியரி பாயிண்ட் நம்ம கேட்குறாங்க. ஓகேவா? கொடுக்கப்பட்டவைகளில் எது தவறானது அப்படின்னு கேட்குறாங்க. ஏதோ ஒரு ஈவெண்ட் இருக்குது. அந்த ஈவெண்ட்டுக்கு நான் ப்ராபபிலிட்டி பார்க்குறேன். ஓகேவா? இந்த ப்ராபபிலிட்டி எப்போவுமே எதுக்குள்ளே லையாக இருக்கும் அப்படின்னா 0 ≤ P ஆஃப் ஏ ≤ 1. ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே தான் நமக்கு எப்போவுமே லையாக இருக்கும். 1 வரலாம், 1க்கு அந்த பக்கம் போகாது. அதே மாதிரி 0 வரலாம், 0க்கு இந்த பக்கம் வராது. இந்த ரெண்டுக்கும் நடுவில் தான் நமக்கு வரும். இது வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது. கொஸ்டின் வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஈவெண்ட்டு அதே ஈவெண்ட்டு நடக்காமல் இருக்கிறதுக்கு அல்லது இதுக்கு ஆப்போசிட்டு ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 1ன்னு நமக்கு வரும். ஓகே. இதை பாருங்களேன். இது வந்து எம்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எம்டிக்கு ப்ராபபிலிட்டி பார்த்தா ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 0ன்னு வரும். ஓகே. இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இது நீங்கள் ஆன்சர் வந்து கெஸ் பண்ணிடலாம். என்ன சொல்லியிருக்கோம்? 1ஐ விட கம்மியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இதில் பாருங்களேன். ஏ அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டு அதுக்கு நான் ப்ராபபிலிட்டி பார்த்தா ஆன்சர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 1ஐ விட பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இதுதான் வந்து நமக்கு என்னவா இருக்குன்னா தப்பாக இருக்குது. இதுதான் எனக்கு ஆன்சராக வரும். இதில் இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். இதுக்கு நம்ம ஆன்சர் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ தியரி பாயிண்ட்டை நல்லா படிங்க. தியரி பாயிண்ட்லேருந்து கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? அடுத்து ஒரு குடுவையில் ஏதோ ஒரு குடுவை இருக்குது. அதில் பி சிவப்பு, கியூ நீலம், ஆர் பச்சை, இந்த மாதிரி கொஞ்சம் கல் இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த குடுவையில் மொத்தமாக எனக்கு எத்தனை கல் இருக்குது? பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர். அப்போ என்னோடய என்ஆஃப்எஸ் வந்து என்ன அப்படின்னா பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர். ஓகே. என்ன கேட்குறாங்க? இப்போ குடுவையிலிருந்து சிவப்பு நிற கூழாங்கல் எடுப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட்டு. ஓகே. ரெட்டு எத்தனை இருக்குது? மொத்தமாக பி இருக்குது. அப்போ ஃபார்முலா என்ன நமக்கு?
n ஆஃப் ரெட்டு பை n ஆஃப் எஸ். மொத்தமாக ரெட்டு எத்தனை இருக்குது அப்படின்னா பி இருக்குது. கீழே வந்து மொத்தமாக பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர். ஓகே, பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இந்த சம்ம நம்ம கொஞ்சம் ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு புத்தகத்திலிருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு பக்கம் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அந்த பக்க எண்ணின் 1ஆம் இட மதிப்பானது 7ஐ விட குறைவாக இருப்பதற்கான நிகழ்தகவு. இப்போ ஒரு புக்கு ஓப்பன் பண்ணுறோம் சரிங்களா, அந்த எண்ணின் 1ஆம் இட மதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. 1ஆம் இட மதிப்பு அப்படின்னா இதுதான் ஒன்ஸ் பிளேஸ். இப்போ இந்த பிளேஸில் என்னென்ன நம்பர்லாம் நமக்கு வந்து உட்காரலாம்? 0 வரலாம், 1 வரலாம், 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இந்த மொத்தமாக 10 நம்பரில் எந்த நம்பர்னாலும் இங்கே வந்து எனக்கு உட்காரலாம். கரெக்டாக? அப்போ என்னோட என் ஆஃப் எஸ் வந்து என்ன அப்படின்னா 10. இதுதான் என்னோட சாம்பிள் ஸ்பேஸ். ஓகே, என் ஆஃப் எஸ் 10. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? 7ஐ விட கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, லெஸ் தென் 7 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மொத்தமாக எத்தனை இருக்கும்? 2, 4, 6, 7 இருக்கும். அப்போ இதுக்கு ப்ராபபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 7/10 வரும். ஓகே, நமக்கு 7ஐ விட கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 7ஐ விட கம்மியாக எத்தனை நம்பர் இருக்கும்னா மொத்தம் 7 நம்பர் இருக்கும். அதாவது 0 வரலாம், 1 வரலாம், 2 வரலாம், 3, 4, 5, 6. இதில் எதுனாலும் நமக்கு வரலாம். டோட்டலாக எத்தனை இருக்குன்னா 7 இருக்கும். அப்போ ஆன்சர் 7/10. பி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். ஓகே, அடுத்து இந்த சம் வந்து நம்ம கொஞ்சம் முக்கியமானது. ஓகே, ஒரு நபருக்கு வேலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு. அதாவது ஜாப் தேடி போகிறோம். ஒன்று எனக்கு அந்த வேலை கிடைக்கலாம், அல்லது அந்த வேலை கிடைக்காம போகலாம். ஆப்போசிட்டாக இருக்கா? இதுக்கு இது ஆப்போசிட், இதுக்கு இது ஆப்போசிட். அப்போ இந்த மாதிரி இதில் இது ரெண்டுக்கும் ப்ராபபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 1ன்னு வரும். போன அந்த 1ல் பார்த்தோம் பார்த்தீங்களா? 1ல் பார்த்தோம் பார்த்தீங்களா? அந்த இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வேலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு x/3, வேலை கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு 2/3 ஈக்குவல் 1. பேஸ் 1 இருக்குது. அப்போ மேலே ஆட் பண்ணிடலாம். x + 2/3 ஈக்குவல் 1. அப்போ எக்ஸ் வந்து என்ன வரும்னா 3. இந்த +2 அந்த பக்கம் போனால் -2. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 1. ஓகே, இதே மாதிரி 9th பார்த்துருப்போம், 10th பார்த்துருப்போம். இந்த சம்லாம் நமக்கு ரிப்பீட்டடாக கொஞ்சம் கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து கமலம் குலுக்கல் போட்டியில் கலந்து கொண்டாள். அங்கு மொத்தம் 135, மொத்தம் 135 சீட்ஸ். அப்போ என்னோட என் ஆஃப் எஸ் வந்து என்ன அப்படின்னா எனக்கு 135. ஓகே, விற்கப்பட்டன. கமலம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னு நிகழ்தகவு தான் கொடுத்துருக்காங்க 1/9. எனில் கமலம் வாங்கிய சீட்டுகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. ஓகே, இப்போ இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணால் என்ன வரும்? n of w equal to p of w equal to n of w by n of s. ப்ராபபிலிட்டி ஆஃப் வின் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1/9. n of w by n of s வந்து 135. நமக்கு இதுதான் வேணும். அப்போ இதை அப்படியே இந்த பக்கம் கொண்டு வரணும். 1/9 × 35 ஈக்குவல் டு n of w. அடி கொடுத்தீங்கன்னா 1 இங்கே 1, 4, 5. அப்போ n of w என்ன வரும்னா 15ன்னு வரும். ஸோ அவங்க மொத்தமாக எத்தனை கார்ட்ஸ் வாங்கியிருக்காங்கன்னா 15 கார்ட்ஸ். இந்த 135 கார்ட்ஸில் 15 கார்டில் ஏதோ ஒரு கார்டு வந்துச்சுன்னா நான் வெற்றி. ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 15ன்னு நமக்கு வரும். ஸோ கடைசி சம்மு சொன்ன ஒரு சம் இருக்குங்களா? ஆங்கில எழுத்துக்கள் A, B, C இருந்து ஒரு எழுத்து சமவாய்ப்பு முறையில் தேர்வு செய்யப்படுகிறது. அப்போ இதுலேருந்து நான் ஒரு ஆல்ஃபபெட் எடுக்கிறேன். அப்போ என்னோட என் ஆஃப் எஸ் வந்து என்ன வரும் அப்படின்னா 26. ஏன்னா மொத்தம் 26 ஆல்ஃபபெட். அடுத்து என்ன சொல்கிறாங்க? அந்த எழுத்துக்கு அந்த எழுத்து எக்ஸுக்கு முந்தைய எழுத்துக்களில் ஒன்றாக இருப்பதற்கான நிகழ்தகவு எக்ஸு ஒய் இசட். இந்த பக்கம் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். சரிங்களா, எக்ஸுக்கு முன்னாடி இருக்கணும். இதில் இருந்து ஒரு எழுத்தாக இருக்கிறதுக்கு நிகழ்தகவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மொத்தம் 26 லெட்ரு. எக்ஸுக்கு இந்த பக்கம் நம்பர் இருக்கணும், இந்த பக்கம் ஏதாச்சும் ஒரு லெட்டர் நான் எடுக்கணும். கரெக்டாக? அப்போ
அப்போ 1 2 3 இது கலைஞ்சிரும். என்னோட என் ஆஃப் ஏ வந்து என்ன வரும் அப்படின்னா 23ன்னு வரும். ஓகேவா? ஏன்னா ஏல ஆரம்பிச்சு பி சிடி இந்த மாதிரி ZYXW. இது வரைக்கும் என்னனாலும் இருக்கலாம். இங்கே மொத்த கவுண்டிங் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 23. இதுலேருந்து நான் ஒரு லெட்டர் எடுக்கணும், அதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. அப்போ பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். அப்போ 23/26. இது வந்து எக்ஸுக்கு முந்தைய எழுத்து. இதே இது எக்ஸுக்கு பிந்தைய எழுத்துக்களில் ஒன்றாக பிந்தைய எழுத்துக்கள்னா சஸ்டீடிங், இதுக்கு வந்து ப்ரிசீடிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? எக்ஸுக்கு அப்புறம் வர்றதுல ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன வரும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி பாருங்க. ஓகேவா? ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து ஸோ இதுதான் கடைசி சம்மு. இதை வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்க. இதுவும் அல்லதுன்னு நமக்கு வந்துருக்கு. கரெக்டாக அல்லது அப்படின்னா என்ன ஃபார்மில் யூஸ் பண்ணணும்? பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இந்த ஃபார்மில் தான் நம்ம யூஸ் பண்ணோம். இதில் அப்ளை பண்ணி பாருங்கள். இதுவும் 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ள ஒரு சம் தான். இதுவும் நமக்கு ஒரு வருஷம் நமக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட ப்ராபபிலிட்டி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ப்ராபபிலிட்டி எப்படி பார்த்துருப்போம் அப்படின்னா 9th பார்த்துருப்போம், 10th பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் பிஒய்க்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பிஒய்க்கு வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ப்ராபபிலிட்டி வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இதில் கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக நமக்கு நிறையா தடவை கேட்டிருக்காங்க. குரூப் 2 குரூப் 4ல் தான் அதிகமாக நம்ம கேட்குறாங்க. அதனால் இந்த சாப்டர் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது சிலபஸில் இருக்காது. படிக்கணுமா அப்படின்னா ஆமாம், கண்டிப்பாக படிக்கணும். சரிங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பிஒய்க்கு நம்ம பார்க்கலாம். இதில் தியரி பாயிண்ட்டும் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ.